என் செல்ல குழந்தையே, அவசியமான செய்தியோடு உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்ற இந்த வராகி இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம். அம்மா உத்தரவிட்டு ஒரு விஷயத்தை பேச முடிவு செய்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் முழுமையிலும் அம்மா உன்னிடத்தில் பேச நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று இந்த வராகி உன் முன்னால் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம். இனி அத்தனையிலும் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா? நான் சொல்லச் சொல்ல இனி எல்லாமுமாக உனக்கு நான் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க வந்து நிற்பேன். அத்தனை விஷயங்களையும் நான் உன் வசமாக்கி தருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உறுதிப்படுத்திக்கொள். இந்த வராகி சொல்லித்தரும் பாடங்களை கற்றுக்கொள். எதிர்வரும் நாட்களை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள். உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதிபட என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எந்த காலமும் எந்த நேரமும் உனக்கென்று நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கலங்காதி. சரியான நிலையில் நான் உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை எண்ணி சந்தோஷப்படு. உனக்கான ஆனந்தம் எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும். இந்த வராகி சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் நிலைத்த தன்மையோடு உன் மனதில் பதிய வைக்க வேண்டும். இப்பொழுது ஒன்றும் நாளை வேறொன்றுமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு நான் நடத்துவதை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு இனி எல்லா நிலைகளையும் தெளிவுபடுத்தி தருவதை நீ உணர வேண்டும் அல்லவா? அத்தனை நிலையிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு நீ வாழ வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத உண்மைகளை கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரமும் இனி எந்த நேரமும் நான் இருக்கும் இது போன்ற நிலைகளை நீ உணர்ந்து விடு. தெய்வம் எதற்காக நம்மை சுற்றி வருகிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். மாற்றங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும். வாழ்க்கையில் தடமாறும் பல சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மையான சூழ்நிலைகளை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரமும் நான் உன் முன்னால் நின்று எடுத்துச் சொல்லிய இந்த விஷயங்களை நீ என்னவாக புரிந்து கொள்கிறாயோ அதுவாகவே உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவாக உன்னை இந்த வாழ்க்கை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி உனக்காக நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் எந்த நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டு வந்து விடக்கூடாது. நீ நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை, இதை எப்பொழுதும் போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. எந்த நிலையிலும் உன்னை சுற்றி வரும் விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத ஒன்றை நினைத்து கலங்குவதை விட தேவையான விஷயங்களுக்காக உன்னை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். எது தேவை என்பதனை உனக்கு சொல்லிவிட நான் வரும் பொழுது
இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். மனம் தடுமாறி நின்று வாழ்க்கையில் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னை நன்மதிப்போடு நான் வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு நிலைகளையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கியதற்கு பதிலாக அடுத்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலையையும் நீ மாற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையை இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். எந்த இடங்களில் எல்லாமும் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். எதிர்பாராத பல உண்மைகளுக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனையும் மறக்காதே. யாரையும் நினைத்து இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டாயானால் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றிலும் உனக்கு முழுமை கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நான் வரக்கூடிய எந்த காலத்திலும் உனக்கு வெற்றி என்பதனை நிலையாக நான் சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல உண்மைகளையும் பல தெளிவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நம்பிக்கையோடு என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்லும் சொல்லில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நல்லதொரு உணர்வை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ தெளிவென்பதனை பெற்றுவிட வேண்டும் அல்லவா? காலத்தின் கட்டாயம் இனி உனக்கென நான் சொல்லும் இந்த விஷயங்களை உன் கண் முன்னாலேயே உறுதிப்படுத்தி நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லை என்று எதையும் சொல்லி என் பிள்ளை நீ ஏங்கிவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்படியெல்லாமும் உணர்கிறாயோ அப்படியெல்லாமும் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான மாற்றமும் உனக்கான தீர்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த சூழ்நிலையாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை என்று நீ நினைத்தாயோ அதை எல்லாமும் தாண்டி இந்த சூழ்நிலை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை சொல்லிக் கொடுக்க வருகிறது என்பதனை புரிந்து கொள். விடியும் பொழுதில் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பல நேரங்களுக்கு என் பிள்ளை நீ சரியானதொரு தீர்வை கொடுக்க வேண்டும். இப்படியே மனதில் எதையாவது தூக்கி சுமந்து கொண்டு நிற்காதே. உனக்கு நடப்பதை நீ உணர்ந்து கொள். விடியல் பொழுதை உனக்காக நீ மாற்றிவிட தயாராகிவிடு. பல மாற்றங்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் என் பிள்ளைக்கான மாற்றங்களை என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் அத்தனை விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டு வாழும் பொழுது இனி நமக்காக என்னென்ன தேவைகள் என்னென்ன தீர்வுகள் என்று நாம் உணர்ந்திட வேண்டும். பல உண்மைகளை உணரும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளுக்கு நிச்சயமாக நல்லதொரு முடிவும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்படுவது போல எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம். நீ விரும்பிய ஒவ்வொன்றிலும் உனக்கான தெளிவும் கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து இனி வருத்தமடையாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும்
இது போன்ற விஷயங்கள் இனி அடுத்த கட்டத்தில் உனக்கு எதை நிகழ்த்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட நிகழ்வை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியையே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதற்குமே நீ மனம் குழப்பமடையாதே. சரியான ஒன்றை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நன்மதிப்போடு நீ வாழத் தொடங்கு. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லாமுமாக நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நன்மையிலும் நான் உன்னை வந்து சேர்வேன். எப்படிப்பட்ட சோதனையிலும் நான் உன்னை அரவணைப்பேன். அதனால் எந்த நிலையிலும் அம்மா இருக்கிறாள் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் நழுவவிடக்கூடாதல்லவா? எப்படிப்பட்ட நிலையையும் நாம் விட்டுவிடக்கூடாதல்லவா? நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம் நமக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை கண்டு நாம் எப்பொழுதும் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சரி எது தவறு எது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளும் இந்த நிலையில் என் பிள்ளை எல்லா நிலையையும் நீ உணரும் போது உன்னை சுற்றி வரும் தீமைகளில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி விடுவாய். நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் என் பிள்ளை, நீ உனக்காக வாழ எப்பொழுது தொடங்கப் போகிறாய்? உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுது பெறப்போகிறாய்? இவர்களுக்காக என்று இருந்தது எல்லாமும் போதும். இவர்களுக்காக என்று நீ நடத்தியது எல்லாமும் போதும். இனிமேல் இதையெல்லாமும் கடந்து நீ வாழ வேண்டும். இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் நடத்தும் எல்லாவற்றையும் நீ உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதுமே நாமாக இருந்து நமக்கான ஒரு சூழ்நிலையை வளர்ந்து எப்பொழுதும் போல நாம் நம்முடைய நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்து காட்டும் இந்த நேரம் இனி எதிலும் என் பிள்ளை நீ உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். சந்தோஷம் எதை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தாலும் அவை அத்தனையிலும் நின்று உனக்கு நான் ஒவ்வொன்றையும் உறுதியாக்கி தரும் வரை நீ எதையுமே தொலைத்துவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டுமல்லவா? நல்லது வேண்டி நான் சொல்லும் விஷயங்கள் உனக்குள் என்னவென்று புரிய வேண்டும் அல்லவா? இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து எப்பொழுதும் நீ எதையுமே நினைத்து மனம் வருத்தமடையாமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு வாழப்பழகு. முடியாது என்று எதையுமே எண்ணி இனி கலங்குவதை தவிர்த்துவிட்டு அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. நடக்கும் நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொண்டே இரு. உனக்காக அம்மா இருக்கிறேன். உன்னை தேடி வரும் தீமைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருவேன். எப்பொழுதும் உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். இது ஒவ்வொன்றும் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெளியவில்லை என்று எதையுமே எண்ணி பதறாதே. தெளிவான ஒன்றை புரிந்து கொள்ள தயாராகு.
உனக்கு நடப்பது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இனி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டு வாழ்வாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் உனக்கு நான் சொல்லும் இந்த மாற்றங்கள் இனி உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காரணமின்றி எதுவும் இங்கு நடக்கவில்லை. தேவையில்லாமல் எந்த சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சோதனைகளையும் கொடுக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுவரையிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு, எதிலுமே உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீ மாறத் தொடங்கிவிடு. முடியாது என்று எதையும் இங்கு சொல்லிவிட முடியாது. நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயங்களும் மிகப்பெரிய சாதனைகளை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடக்காது என்று சொன்ன காரியங்கள் கூட இங்கு உனக்கே என்று நடத்தி முடிக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளினால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளும் இனி உன்னை சேர்ந்து வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லச் சொல்ல இனி எந்த நாளும் உனக்கு நம்பிக்கையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி இது போன்ற நிலைகளில் உனக்கு என்னவெல்லாமும் கொடுத்துவிட எண்ணுகிறாளோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. சரியான புரிதலில் நீ எதையுமே உணர்ந்து விட வேண்டும். பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. ஒவ்வொரு உண்மையிலும் நாம் வாழப்போகிற இந்த வாழ்க்கை அல்லவா, அத்தனை நன்மையிலும் அது என்னவென்று உனக்கு தெரிய வரும். வராகி சொல்வது போல நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்குரிய புரிதலை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை எதிர்கொள்ளும் இது போன்ற விஷயங்களினால் இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்வாய் என்றால் அதற்கு தகுந்தாற் போல உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காமல் இருக்க வேண்டும். வராகி சொல்லும் எல்லா சொல்லிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி புலம்பாமல் தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ உணர வேண்டும். அம்மாவினுடைய அன்பு கொடுத்ததை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நான் உனக்கு தருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. நினைத்தது போல இனி எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்டு. என்றும் என்றென்றும் நான் வருவேன். உனக்கு எல்லா நிலையும் எல்லா சூழ்நிலையும் உன் வசமாக்கி தருவதை என்றும் உறுதிப்படுத்துவேன் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொல்வதை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பது எனக்கும் புரிகிறது. இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் உனக்குள் வந்துவிட்டது. அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு. யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தியாகம் செய்யாதே. யாருக்காகவும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ விட்டு கொடுத்து விடாதே. அது போதும். இனி எது நடந்தாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளோடு நீ எதையும் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் உனக்கு உருவாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதில் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும்
இனி உன்னை தேடி வந்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.